6ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். தேவ வசனம் விருத்தி அடைந்தது. சீசருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. எருசலேமிலே மிகவும் பெருகிற்று. ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசித்து கீழ்ப்படிந்தார்கள். அதே புஸ்தகத்திலே அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 16ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அதனாலே சபைகள் விசுவாசத்தினாலே ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. 9ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகத்திலே வாசிப்போம். அப்பொழுது யூதேயா கலிலேயா சமாரியா நாடுகள் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. இந்த 3 வார்த்தை 3 அதிகாரத்தையும் நீங்கள் கவனிப்பீர்கள், 3 வசனத்தையும் கவனிப்பீர்களானால் ஒரே ஒரு வார்த்தை மறுபடியும் பயன்படுத்தப்படுகிறது. அது என்ன வார்த்தை என்றால் பெருகினது அப்படிங்கிற வார்த்தை இந்த 3 வசனங்களிலும் உங்களால் பார்க்க முடியும். இந்த நாட்களிலே நாம் நம்முடைய வாழ்க்கை ஜீவியத்திலே இன்றைக்கு உலகத்திலே அதிகமாக பிரசங்கத்தை இப்பொழுது நாம் கேட்கக்கூடிய காரியம் யூடியூப்லயும் அல்லது டிவிலையும் நீங்க அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை என்னவென்றால், கர்த்தர் நம்முடைய ஆசீர்வாதத்தினுடைய பெருக்கத்தை நமக்கு தருவார், நம்மை ஆசீர்வதிப்பார் அப்படிங்கிற வார்த்தையை அதிகமாக நாம் இப்பொழுது காதுகளில் என்ன செய்கிறோம், கேட்கிறோம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார், தருகிறார். அப்படி என்று நாம் அதிகப்படியான வார்த்தைகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அது நல்லதுதான். ஆனால் அதே நேரத்திலே வேதத்திலே ஒரு சில ஆழமான காரியத்தை அறிந்திருப்பது நமக்கு அவசியமாக இருக்கிறது. இங்கே 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே தேவ வசனம் விருத்தி அடைந்தது. சீசருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. அந்த வார்த்தை காணுங்க, எருசலேமிலே மிகவும் பெருகிற்று. ஒரு விசுவாசியினுடைய பெருக்கத்தை அங்கே காண்பித்து கொடுக்கவில்லை. அங்கே சொல்லப்படுகிறது சீசர்களுடைய தொகை மிகவும் என்ன செஞ்சிருச்சான். அந்த வார்த்தையை கவனிங்க, சீசர்களுடைய தொகை மிகவும் என்ன செஞ்சிருச்சான், பெருகிற்று அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த இடத்துல கவனியுங்கள், சீசர்களுடைய தொகைகள் மிகவும் என்ன செஞ்சிருச்சான், பெருகிற்று அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே முதலாவது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்நாட்களிலே சீசர்கள் பெருகின போது, நல்ல கவனிங்க, அந்நாட்களிலே சீசர்கள் என்ன செய்தார்களா, பெருகின போது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இந்த சொற்றொடர் இங்கே ஒரு பெருக்கத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, பொருளாதார பெருக்கத்தை குறித்து சொல்லவில்லை. இங்கே சீசர்களுடைய பெருக்கத்தை குறித்து வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இது ஒரு திருச்சபையிலே இப்பொழுது சீசர்கள் எப்படி ஆகணும், பெருக ஆரம்பிக்க வேண்டும். நான் சொல்லக்கூடிய காரியத்தை கொஞ்சம் கவனிங்க. விசுவாசிகள் பெருக்கத்தை காட்டிலும் ஒரு திருச்சபையிலே சீசர்களுடைய பெருக்கம் அதிகரிக்க வேண்டும். சீசர்களுடைய பெருக்கம் என்ன செய்ய வேண்டும், அதிகரிக்க வேண்டும். இங்கே சில நேரங்களிலே 3வது வெள்ளிக்கிழமையிலே நமக்கு இப்பொழுது 40 பேருக்கு குறைவில்லாமல் சீசர்கள் வருகிறார்கள் என்று நான் கர்த்தரை சோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை நான் மறுபடியும் சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், ஆண்டவர் திருச்சபையிலே சீசனுடைய பெருக்கத்தை விரும்புகிறவராய் இருக்கிறார். அவர் இது ஒரு கட்டளையா அப்படி என்று கேட்டீங்கன்னா, இது உண்மையாகவே ஒரு கட்டளையாகத்தான் இருக்கிறது. திருச்சபையானது சீசர்களிலே பெருக வேண்டும் என்பது இது கட்டளையாகத்தான் இருக்கிறது. மத்தேயு சுவிசேஷத்திலே 28ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானால் 28ஆம் அதிகாரம் என்ன சொல்லுகிறது என்று பாருங்கள். அங்கே பாருங்கள், 18-19 வாசிங்க. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி. அப்படியானா இங்க பாருங்க, அவர்களை விசுவாசிகள் ஆக்குங்கள் அப்படி என்று சொல்லல. சபையிலே ரொம்ப நாளா விசுவாசியாய் ஒரு நபர் இருப்பார்களானால் அவங்களாலே ஒரு பெருக்கமும் வருவது கிடையாது.
சபையிலே ஒரு நபர் சீசராய் மாறும்போது மாத்திரம்தான் சபை எண்ணிக்கையில என்ன செய்கிறது? பெருக்கத்தை தேவன் அவர்களுக்கு எண்ணிக்கையிலே பெருக்கத்தை தேவன் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். அவர் கைகளை வைத்து சொல்லுங்க. இப்ப நீங்க இந்த திருச்சபையிலே நீங்கள் சீசரா இருக்கிறீங்களா அல்லது விசுவாசிகளா இருக்கிறீங்களா அப்படி என்று கேட்டால் நீங்க என்ன சொல்லுவீங்க? உண்மைதானா? நீங்க இப்ப இந்த திருச்சபையில நீங்க விசுவாசிகளா இருக்கிறீங்களா? சில நேரங்களிலே சீசரா இருக்கிறோம் சிலர் சொல்றாங்க. அவங்களை ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுக்கே போதும் போதும், தலை நரைச்சு போச்சு, தாடியில நரைச்சு போச்சு. சபையில உங்களை நான் சீசரா உருவாக்குறது காட்டியும் நல்ல கவனிங்க. சபைக்கு உங்களை அழைக்கிறதுக்கு என்னது வேதம் சொல்லுது? காலத்தை பார்த்தா போதகரா இருக்க வேண்டிய உங்களுக்கு நாங்கள் பால என்ன வேண்டியது? கொடுக்க வேண்டியதா இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்ப சபை சீசர்களில் என்ன செய்யணும்? பெருக்க ஆரம்பிக்க வேண்டும். இங்க இயேசு சொல்லுகிறார். வாசிங்க 18வது வசனம், 28 18 வாசிங்க. அப்போது இயேசு சபையினிடத்திலே வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராக்கி. நல்ல கவனிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னதாக ஒரு கிரேட் கமிஷனை அவருடைய சீசர்களுக்கு அவர் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். அவர் நீங்கள் சகல ஜனத்திலும் புறப்பட்டு போய் எனக்கு அவர்களை என்னவா மாற்றுங்க? சீசரா என்ன செய்யுங்க? நான் சொன்னேன், விசுவாசியா இருந்தா ஒன்ன பத்தி ஒண்ணு பேசும், சீசரா இருந்தா கத்தரை பத்தி பேசும். உண்மைதானா? சபையில விசுவாசியா இருந்தா ஒன்ன பத்தி ஒண்ணு பேசிக்கிட்டே கிடக்கும். நான் சொல்றேன், இன்னும் கூட என்ன சொன்னேன்? உனக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு, எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு, உனக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு, எனக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு அப்படின்னு சபையில பேசிக்கலாம். நான் சொல்றேன், அது விசுவாசிகளுடைய பேச்சு, சீசர்களுடைய பேச்சு யாராகத்தான் இருக்கும் தெரியுமா? இயேசுவை குறித்தே பேசிக் கொண்டிருப்பாங்க அவங்க. அல்லேலூயா, சத்தமாய் சொல்லுங்களேன். நல்ல கவனிங்க. நீங்க இப்ப உங்க பேச்சை வச்சே சொல்லலாம், நீங்க சீசரா இருக்கிறீங்களா விசுவாசியா இருக்கிறீங்களா, இது விசுவாசிக்கு கீழே இருக்கீங்களான்னு தெரிஞ்சிடும். சீசரா இருந்தா யாரை பத்தி தான் பேசுவாங்க அதிகமா? சீசரா இருந்தா யாரை பத்தி தான் பேசுவாங்க? சொல்லுங்களேன். நீங்க அவரை பத்தி தான் பேசுறீங்களா? நீங்க அவரை பத்தி தான் பேசுறீங்களா? 2 பேர் கூடுறீங்க, இப்ப யாரை பத்தி பேசுவீங்க? நீங்க உங்களுக்கு தெரியும். நீங்க சீசரா இருக்கிறீங்களா இல்ல விசுவாசியா இருக்கிறீங்களா, யாரா இருக்கிறீங்க அப்படிங்கிற அனுபவத்தை நீங்க பேசுறீங்களே, சம்பாஷணை பண்ணுறீங்களே, அதை பத்தியே என்ன செய்ய முடியும்? வேதம் சொல்லுகிறது. அவர்கள் என்ன செய்யறாங்க? சீசர்கள் பெருகின போது அந்த அதிகாரத்தை பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகத்திலே 8வது வசனத்தை படிங்க. தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். நீங்க நல்ல கவனிங்க. 5வது வசனத்துல சில சீசர்களை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் மேலே அப்போஸ்தலர்கள் கைகளை வைத்து என்ன செய்தார்களா? ஜெபம் பண்ணினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப இவங்களை நியமித்த வேலை என்ன? பந்தி விசாரிப்பை சரியாக என்ன செய்ய வேண்டும்? விசாரிக்க வேண்டும். அதுதான் இவனுடைய வேலை, பந்தி விசாரிப்பை. நான் சொல்றேன், இந்த 6ஆம் அதிகாரத்துல ஒரு சொதப்பல், இந்த 6ஆம் அதிகாரத்துல ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, அங்கு சீசர்களுடைய எண்ணிக்கை பெருக ஆரம்பிக்கிறதுனால அங்க அந்த பிரச்சனை எங்க தெரியுமா உருவாகுது? பிரச்சனை எங்க உருவாகுது? எனக்கு 2 பீஸ் தான் போட்டாங்க, 6 பார்த்து போடுறாங்க. நான் சொல்றேன், நீங்க சொல்ற குற்றச்சாட்டு இப்ப இல்ல, அப்பயே என்ன செஞ்சிருச்சு? உருவாயிருச்சு. ஏன்னா அங்க 1வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அங்க அந்நாட்களிலே சீசர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் அன்றாட விசாரணையை, அதனாலதான் ஆகஸ்ட் மாசம் சமையல் கட்டை இழுத்து மூடலான் இருக்கேன் நான். சமையல் கட்டை இழுத்து மூடலான் இருக்கேன் நான். சமையல் கட்டை இழுத்து மூடினா பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா சபை இப்ப என்ன செய்யணும்? பெருக ஆரம்பிக்கணும். சபை என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? பெருக ஆரம்பிக்க வேணும். பிரச்சனை எங்கதான் தொடங்குது? சமையல் கட்டுல தான் தொடங்குது. அங்க பந்தி விசாரிப்பு என்ன இல்லையா, சரியா இல்ல அப்படி சொல்லி அங்க ஒரு குழப்பம் ஏற்படுது. அப்ப குழப்பம் ஏற்படும் போது இப்ப இது யார்கிட்ட போகுது? அப்போஸ்தலர்கிட்ட போகுது. அப்போஸ்தலர்கிட்ட போகுது. அவங்க சொல்றாங்க, நாங்க பிரசங்கம் பண்றதுலயும் ஜெபம் பண்றது மாத்திரம் தான் நாங்க தரித்திருக்க முடியும், இந்த வேலையை எங்களால செய்ய முடியாது. ஆனா ஒண்ணு செய்கிறோம், நாங்க
அபிஷேகம் பண்ணப்பட்ட நபர்களை நாங்கள் தெரிந்து கொண்டு அவர்களை இந்த வேலைக்கு நாங்க என்ன செய்யறோம், ஜெபம் பண்றோம் அப்படி சொல்லி 5வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாய் இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியில் நிறைந்தவனாகிய சேவானையும் பிலிப்பையும் நிக்கனோரையும் தீமோனையும் பர்மெனாவையும் யூத மார்க்கத்தை அமைந்தவனாகிய அந்தியோகிய பட்டணத்தானாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு எத்தனை பேரு, 7 பேரு. எத்தனை பேர் ஆகுது அதுல? 7 பேர். 7 பேர் என்ன செய்யறாங்க, இப்ப தெரிந்து கொண்டு அவங்க மேல என்ன செய்யறாங்க, வேதம் சொல்லுது அப்போஸ்தலர்கள் தலை மேல கைய வைத்து அவர்கள் மேல என்ன செய்யறாங்க, ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைக்கிறார்கள். இப்ப இந்த சீசர்கள் பெருகின போது இந்த 7 பேரும் அந்த கூட்டத்துல தான் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. 7 பேர் என்னது, நான் சொல்றேன், சில நேரங்களிலே சபையிலே ஒரு திரள் கூட்டம் இருக்குது, அதுல எப்ப பார்த்தாலும் இயேசுவை பத்தியே சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் என்ன செய்யுது, இருக்கத்தான் செய்யுது. அதே இடத்துல சேம் டைம் அதே இடத்துல குறை சொல்லுகிற கூட்டம், அந்த கூட்டத்துல ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்யுது. நான் சொல்லுகிறேன், நீங்கள் தேவ சபையிலே நீங்கள் விசுவாசியாக மாறும்போது திருச்சபையிலே ஒரு பெருக்கத்தை தேவன் என்ன செய்கிறார், கொண்டு வருகிறார். அவர் நீங்க திருச்சபையிலே சீசர்களாய் மாறும்போது தேவன் ஒரு பெருக்கத்தை என்ன செய்கிறார், திருச்சபையிலே கொண்டு வருகிறார். அவர் ஒரு ஆமென் சொல்லலாமா? சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? தேவன் பெருக்கத்தை விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். அவர் தேவன் திருச்சபையிலே பெருக்கத்தை விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். அவர் ஒரு சீசனுடைய இருதய துடிப்பு எப்படிப்பட்டதா இருக்க வேண்டுமானா அவரை பற்றி சொல்லி அவருடைய சமூகத்திலே அழைத்து கொண்டு வரக்கூடிய நபராய் மாற வேண்டும். 6 மாதம் இன்னும் ஒரு நாள்ல கடக்க போகிறோம். 6 மாதத்தை இன்னும் ஒரு நாள்ல என்ன செய்ய போகிறோம், கடக்க போகிறோம். இந்த 6 மாத காலத்திலே சீசர் என்று நான் சீசரா இருக்கிறேன் அப்படி என்று உணர்வு உள்ளவர்கள் கையை தூக்கி நான் சீசரா இருக்கிறேன் என்று சொன்னவர்கள் எத்தனை ஆத்மாவை இந்த 6 மாத காலத்திலே நீங்கள் ஆதாயப்படுத்தியிருக்கிறீர்கள் என்று உங்களுடைய மனசாட்சியும் உங்களுடைய கிரியைகளையும் கொஞ்சம் சீர்தூக்கி பார்த்தால் நலமாயிருக்கும். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் சில நேரங்களிலே நான் ஊழியக்காரன், இங்க ஊழியக்காரனா வந்திருக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் உங்களுக்கு நான் பிரசங்கிக்கக்கூடிய ஒரு நபரா இருப்பேன். ஆனால் கண்டிப்பாய் நான் சொல்லுகிறேன், நான் அவருக்கு ஒரு நல்ல சீசராக நல்ல ஊழியக்காரர்களாக நான் இருக்கவே முடியாது. அப்ப கர்த்தருடைய ஊழியக்காரன் இப்ப என்ன செய்ய வேண்டும், சீசன் என்பவன் அவன் ஜனங்கள் மத்தியிலே புறப்பட வேண்டும். ஜனங்கள் மத்தியில போய் யாரை பிரசங்கிக்க வேண்டும், இயேசுவை பிரசங்கிக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லலாமா? இயேசுவை பிரசங்கிக்க வேண்டுமானால் இங்க நல்லா கவனிச்சு பாருங்க. 6ஆம் அதிகாரத்திலே 8வது வசனம் 9வது வசனத்தை வாசிங்க, இல்ல 8வது வசனத்தை கூட வாசிங்க. ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். அப்பொழுது தீபத்தினர் எண்ணப்பட்டவர்கள் ஆலயத்தை சேர்ந்தவர்களிலும் சிரேனே பட்டணத்தாரிலும் அலெக்சாந்திரியா பட்டணத்தாரிலும் சிலிசியா நாட்டாரிலும் ஆசியா தேசத்திலும் சிலர் எழும்பி ஸ்தேவானுடனே தர்க்கம் பண்ணினார்கள். அவன் பேசின ஞானத்தையும் ஆவியும் எதிர்க்க நிற்க அவர்களால் கூடாமல் போய். நல்ல கவனிங்க, இவனுடைய வேலை என்ன, சமையல் கட்டுல பந்தி விசாரிக்கிற வேலை தான் இவனுடைய வேலை. சமையல் கட்டுல பந்தி விசாரிக்கிற வேலை தான் யாருடைய வேலை, இந்த ஸ்தேவானுடைய வேலை. அவன் என்ன செய்கிறான் என்றால் ஆண்டவரை பத்தியே என்ன செய்யறான், அதிகமாக பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறான். ஐயா வேதம் சொல்லுது, ஆசாரியன் உதடை நீதியினால் காக்க கடவன், அவனுடைய வாயிலிருந்து தேவனுடைய வார்த்தை என்ன செய்வார்கள். அப்ப நம்ம வாயெல்லாம் ஜனங்கள் என்னது, இன்னைக்கு எங்க கிரிஜாமணி வந்துருச்சு, யார பத்தி கொண்டு வந்திருக்கு, யார பத்தி கொண்டு வந்திருக்கு. இன்னைக்கு பாச்சூர்ல இருக்கிற எல்லா நியூஸும் அப்டேட் பண்ணும். அத வாயை திறக்க வச்சா பாச்சூர்ல இருக்கிற எல்லா நியூஸும் என்னது அப்டேட் ஆயிரும் அப்படின்னு அதை வாயை திறக்க வச்சா எப்படி இருக்கும். சிலருடைய வாயை திறக்க வச்சா என்னது, மற்றவர்களை குறித்து தான் பேச ஆரம்பிக்கிறோம். ஆனா இயேசு கப்பர்நகூமுக்கு வந்த போது அவர் எதை குறித்து சொன்னார், பிதாவுடைய வார்த்தையை குறித்து தான் பேசினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க்கு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன், 2வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு என்னத்தை போதித்தாரா, வசனத்தை. அவர்களுக்கு போதித்தது என்னன்னா வசனத்தை அவர் போதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்க ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால்,
நீங்க ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த அழைப்புல தேவையில்லாத கட்டுக்கதைகளை, தேவையில்லாத கிளவிகள் பேச்சை பேசாதபடிக்கு இயேசுவையே உயர்த்தி காண்பிக்க வேண்டும். யாரை உயர்த்தி காண்பிக்க வேண்டும்? சொல்லுங்க, நீங்க யாரை காமிச்சுக்கிட்டு இருக்கீங்க? தப்பு செஞ்ச ஒருத்தனை காட்டுறதுக்கு நாம தேவையில்லை. சமுதாயத்துல காவல்துறை இருக்கு, அவங்க காமிச்சுக்குவாங்க. சமுதாயத்துல காவல்துறை இருக்கு, காவல்துறை காமிச்சுக்கோ இவன் தப்பு செஞ்சவன், இவன் குற்றவாளின்னு சொல்லி. நம்ம யாரதான் காண்பிக்கும்படியாக வந்திருக்கிறோம்? நாம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை திருஷ்டாந்தப்படுத்தும்படியாக வந்திருக்கிறோம். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து திருஷ்டாந்தப்படுத்தும்படியாக தெரிந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிற சில வார்த்தைகளை என்னோடு கூட சேர்ந்து பாருங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 58வது வசனத்தை வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 58வது வசனத்தை. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, எனக்கு பிரியமான சகோதரனே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம், கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து, நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கிரியிலே எப்போதும் இருப்பீர்களாக. கர்த்தருடைய கிரியைகளை எப்போதும் பெருகுகிறவர்களா இருப்பீர்களாக. தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை சற்று கவனித்து பாருங்கள். மறுபடியும் இந்த வசனத்தை வாசிங்க. மறுபடியுமாக, ஆகையால் பிரியமான சகோதரரே, எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் இருப்பீர்களாக. அப்படியானால் நாம் எடுக்கிற எல்லா பிரயாசத்தையும் பரலோகத்தின் தேவன் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார், அங்கீகரிக்கிறார். நாம சொல்லுகிறோம், இந்த நபருக்கு நான் சுவிசேஷம் சொன்னேன், இவங்க செவி கொடுக்கவே இல்லை. இந்த கிராமத்துல போய் நான் ஸ்டாக்ஸ் கொடுத்தேன், அங்க ஒரு கிரியையும் நடக்கல. அப்படி என்று நாம தோல்வியை குறித்து அதிகமாக பேசுவோம். இல்ல இல்ல, வேதம் சொல்லுகிற வார்த்தை கவனிங்க. தண்ணீரின் மேல விதையை போடு, அது நீண்ட நாட்களுக்கு பிற்பாடு தன்னுடைய பலனை அது என்ன செய்யுமா? அல்லேலூயா. தண்ணீரின் மேல விதையை போடு, அது நீண்ட நாட்களுக்கு பிற்பாடு அது தன்னுடைய பலனை என்ன செய்யுமா? கொடுக்கும். அப்ப தேவ பிள்ளைகள், நாம கிறிஸ்துவுக்குள்ளாக படுகிற பிரயாசங்கள் ஒரு நாள் என்ன செய்யாதா? விருதாவா இருக்காது என்று அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், உங்க பக்கத்து வீட்டுல இயேசுவை பத்தி சொன்னீங்கல்ல, உங்க கிராமத்துல இயேசுவை பத்தி சொன்னீங்கல்ல, உங்க உறவினர் இடத்துல இயேசுவை பத்தி சொன்னீங்கல்ல, அது விருதாவாக போகவே போகாது. அது 30, 60, 100மாக பலன் கொடுக்கத்தக்க வகையிலே கர்த்தருடைய கிரியையினுடைய பிரயாசத்துக்கு பலனை தருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு பெரிய நல்ல தேவனாய் இருக்கிறார் பாருங்க. அந்த வார்த்தை சொல்லுது, நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியைகளிலே எப்போதும் பெறுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. ஆமென். இன்னைக்கு ஒரு வீட்டுல சுவிசேஷம் சொல்றேன், நாளைக்கு அந்த வீடு கேட்கல, அதனால என் ஊழியத்தை நான் என்ன செய்ய முடியாது? மூட்டை கட்ட முடியாது. இன்னைக்கு நான் ஒரு நபர்கிட்ட சத்தியத்தை சொல்றேன், அவன் கேட்கல, அதனால எனக்கு அவ்வளவுதான், எனக்கு அழைப்பு இல்லையே அப்படி எல்லாம் நினைக்காதீங்க. நான் சொல்லுகிறேன், உறுதியோடு இருக்கணும். என்னை அழைத்த தேவன் எப்படி தெரியுமா இருக்கிறார்? உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் என்னை அழைத்த தேவன் எப்படி இருக்கிறார்? சொல்லுங்க, என்னை அழைத்த தேவன் எப்படி இருக்கிறார்? அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் அறிய வேண்டிய சத்தியம் என்ன தெரியுமா? எப்போதும் உறுதியா இருந்து அந்த சீசருக்கு உண்டான அந்த கம்பீரத்தோடு கூட எப்போதும் அவரையே உயர்த்துங்க. ஆமென். அல்லேலூயா. அப்ப அவருடைய கிரியைகளை நீங்கள் என்ன செய்யணும்? எல்லாரிடத்திலும் சொல்ல வேண்டும். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. எத்தனை பேரு இந்த 6 மாச காலத்துல ஊழியம் செஞ்சீங்க? கையை வைத்து காட்டுங்க. ஊழியம் செஞ்சீங்களா? ஊழியம் செஞ்சீங்களா? சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா என்னது, ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆலயத்துல வந்து பாடுறதோட சரி, ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துல வந்து வேதத்தை திறந்து பார்க்கறதோட சரி, வீட்டுகள் எல்லாம் என்ன செய்யறது கிடையாது? வேதத்தை வாசிப்பது கிடையாது. வீடுகளிலே அவர்கள் என்ன செய்யல? கர்த்தரை துதிப்பது கிடையாது, கர்த்தரை பாடுவது கிடையாது. தேவ பிள்ளைகளே, நான் உங்களுக்கு ஒரு அருமையான காரியத்தை சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களை சீசராக என்ன செய்திருக்கிறார்? தெரிந்து கொண்டிருக்கிறார் அவர். அல்லேலூயா.
நல்லா கவனிங்க. விசுவாசிக்கும் சீசர்களுக்கும் இருக்கிற ஒரு அடையாளத்தை மறுபடியும் சொல்ற பாருங்க. இப்ப எல்லாரும் எந்திரிச்சு போயிட்டோம், இங்க ஒரு ஃபேன் சுத்திக்கிட்டே இருக்குது. விசுவாசி என்ன சினிமா செய்யும்? அதை பார்த்து பார்க்காத மாதிரி போயிட்டு இருக்கும். சீசனா இருக்கிறவன் மாத்திரம் தான் அந்த ஃபேன் தேவையில்லாம ஓடுது, அங்க கரண்ட் பில் வரும்னு சொல்லி போய் ஆஃப் பண்ணுமா. உடைய அனுபவம் எப்படி இருக்குன்னு பாருங்க. சபையிலே ஒரு ஒரு டஸ்ட் இருக்குது, விசுவாசி அதை பார்த்து பார்க்காத மாதிரி போயிட்டு இருக்கும். சீசரா இருக்கிறவங்க தான் விளக்கமாத்த எடுத்து என்ன செய்வாங்க? அதை பெருக்கி அந்த ஆலயத்தை சுத்தமா வைக்க வேண்டும் என்று விரும்புவாங்க. அப்ப தேவ பிள்ளைகள், நீங்க அறிய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் அன்றைக்கு சீசர்களை என்ன செய்தார்? பெருக்கத்தை கட்டளையிட்டார். அவர் நம்முடைய திருச்சபையில தேவன் இந்த கடைசி நாட்களை பேசிக் கொண்டிருக்கிற காரியம் என்ன தெரியுமா? உங்களையும் என்னையும் தேவன் சீசராக என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். அவர் அநேக ஜாதிகளுக்கு அவரை பற்றி சொல்லும்படியாக தேவன் அழைத்திருக்கிறார். அவர் ஒரு ஆமென் சொல்லலாமா? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா சத்தமாக? அப்ப தேவன் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார் பாருங்க. இங்கே நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால் அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால், தினந்தோறும் தேவாலயத்திலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி. நல்ல கவனிங்க, இந்த வார்த்தை ரொம்ப அருமையா சொல்லுது. 47 வாசிங்க. தினந்தோறும் இல்ல சிஸ்டர் 47 வாசிங்க. அப்போஸ்தலர் 42 வாசிங்க. தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் உபதேசம் பண்ணி, வீடுகளில் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். ஆமென். பெருக்கத்துக்கு என்னங்க காரணம்? சீசருடைய பெருக்கத்துக்கு என்ன காரணம்? இங்க 42 சொல்லுது, தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் என்ன செய்தார்களா? உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று. தினந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை வர்றதே என்னது? சபை கூடுறதே தார் வைக்க வேண்டி இருக்குது. வேதம் என்ன சொல்லுது? இங்க அழகா சொல்லுது, தினந்தோறும் தேவாலயத்திலையும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணினார்களா. அதனுடைய பலன் தான் சீசனுடைய பெருக்கம். அதனுடைய பலன் தான் என்னது? இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? தினந்தோறும் தேவனை தேடுகிற அனுபவம் இருக்குதா? தினந்தோறும் இயேசுவை பற்றி பிரசங்கிக்கக்கூடிய அனுபவம் இருக்குதா? நம்முடைய வாழ்க்கை ஜீவியம் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது? நான் சொல்லக்கூடிய காரியத்தை கவனிங்க. இன்றைக்கு நேற்றைய தினத்தில் திடீரென்று எல்லா டிவிகளையும் என்னது? ஒரு அச்சுறுத்தலான ஒரு செய்தி என்ன செய்தாங்க? அவசரம், பயங்கரம் அப்படி என்று சொல்லி ஒரு காரியத்தை அனௌன்ஸ் பண்ணாங்க. என்னன்னா, இந்த பூமி என்ன செஞ்சுதான்? பயங்கரமா வெப்பமயமா ஆயிருச்சா. அதனால 365 நாளும் ஏதாவது ஒரு மூலையில இயற்கை சீற்றம் நிச்சயமாக நடைபெறும் என்று சொல்லி அறிவிச்சாங்க. காலம் கடைசி காலத்திலே வந்திருக்கிறோம். இந்த கடைசி காலத்திலே ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு கர்த்தருடைய சபையிலே சீசர்களா இருக்கிற நீங்களும் நானும் இடைவிடாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து உபதேசம் பண்ணுவது நமக்கு ஆண்டவர் கொடுக்கப்பட்ட கட்டளையாக இருக்கிறது. அல்லேலூயா. என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்றால், ஆண்டவர் என்னை பேர் சொல்லி அழைத்தார் என்றால், ஏதோ நான் ஒரு குறிப்பிட்ட நாள் மாத்திரம் ஏதோ ஆண்டவரை பற்றி சொல்லிவிட்டு வீட்டிலே வந்து அமரக்கூடிய அனுபவம் அல்ல. அப்படி அமருவோமானால் ஒரு பெருக்கத்தின் காரியத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அனுதினமும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் கிறிஸ்துவை பற்றி இயேசுவே கிறிஸ்து என்று என்ன செய்தார்களாம்? உபதேசித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க உதடுகள் எதை உச்சரித்துக் கொண்டிருக்கிறது? உங்களுடைய உள்ளம் எதை வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறது? இந்த கால வேளையிலே கர்த்தர் உங்கள் இருதயத்தை பார்த்து ஆண்டவர் கேள்வி கேட்கிறார். அவர் அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய இருதயம் கேடும் திருக்குள்ளதுமா இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த இருதயத்திலே ஆண்டவருக்காக பிரயாசம் எடுக்கக்கூடிய அந்த துடிப்பு இருக்குது பாருங்க, அதை பரலோகத்தின் தேவன் எப்படி தூரமா இருக்கிறாரு? ரசிக்கிறார். அவர் அல்லேலூயா, ரசிக்கிறாருங்க. ஏதோ எனக்கு ஊழியத்தின் அழைப்பு வந்துருச்சு, நான் போறேன், இந்த புதன்கிழமை போய் ஒரு வீட்டுல ஜப கூட்டம் நடத்திட்டேன், இந்த புதன்கிழமை இந்த கிராம ஊழியத்தை முடிச்சுட்டேன், அடுத்தது என்ன செய்யறேன்? வந்து பைபிளை வச்சுட்டேன். என் ஊழியம் முடிஞ்சிருச்சா? என்னுடைய ஊழியம் முடிஞ்சிருச்சா? இல்ல ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் பைபிளை தூக்கிட்டு வந்து இங்க ஒரு பைபிள் எல்லாம் வச்சு ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணிட்டா என்னுடைய ஊழியம் முடிஞ்சிருச்சா? இல்லங்க. வேதம் என்ன சொல்லுகிறது? அங்கு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, தினந்தோறும் தேவாலயத்திலையும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று
அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் அறிய வேண்டிய ஒரு சத்தியம் என்னவென்றால், தினந்தோறும் சீசனானவன் கர்த்தரை குறித்து என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. உன்னத தேவனே என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் உம்மோடு இணைந்திட மறுரூபமாக்கிடு மகிமையே மேகமே. சொல்லுங்க. மேகமே உம்முட சாயலா மாற்றும் தெய்வமே. நான் உம்முட தேவ பிள்ளைகளே, நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த பெருமாள் ஐயா ஒரு சைக்கிள்ல வசனமா கட்டியிருப்பாரு. இந்த சைடுல அங்க சாக்லேட்டா இருக்கும், இந்த சைடுல பாத்தீங்கன்னா டிராக்ஸா இருக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல போய் சைக்கிளை நிப்பாட்டிடுவாரு. வர்ற போற அவருக்கு காது கேட்காது. உங்களுக்கு தெரியுமா? அந்த ஐயாவுக்கு என்ன தெரியாது? காது கேட்காது. அந்த ஐயாவுக்கு காது கேட்காது. ஆனா நமக்கு காது நல்லா கேக்குது, கண்ணு நல்லா தெரியுது, காது நல்லா இருக்கு, தொண்டை நல்லா இருக்கு. இயேசுவை பத்தி என்ன செய்ய மாட்டோம்? சொல்லவே மாட்டோம். நம்ம நல்லா கவனிங்க. அந்த மனுஷனை கர்த்தர் அபரிவிதமா ஆசீர்வச்சிருக்கிறாரு. அவர் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா வேலை செஞ்சாரா? சாராயம் காய்ச்சிக்கிட்டு இருந்தாராம். அவர் சாராயம் காய்ச்சிக்கிட்டு இருந்தாராம். அவரை கர்த்தர் தெரிந்து கொண்டார். இப்ப அவருக்கு வயசு கிட்டத்தட்ட 80 வயசை தாண்டிருச்சு. 80 வயசு என்ன செஞ்சிருச்சு? தாண்டிருச்சு. அவருடைய பிறந்த நாளைக்கு ஜோம் பண்ண சொன்னாரு. ஜோம் பண்ண எவ்வளவு தெரியுமா காணிக்க கொடுத்தாரு அவரு? சொல்லுங்களேன், நீங்க ஒரு நிதானமா சொல்லுங்க, எவ்வளவு காணிக்க கொடுத்தாருன்னு. உங்க எல்லாருக்கும் அறிமுகமானவர். உங்க எல்லாருக்கும் தெரியும். சில ஆட்கள்லாம் என்ன செய்யுது? தசமமாக காணிக்கனா ஒரு ஸ்டெப் பேக். அந்த மனுஷன் பாருங்க, அந்த மனுஷனை கர்த்தர் எப்படி தெரியுமா ஆசீர்வச்சிருக்கிறாரு? அவருக்கு ஜெபம் பண்ணி முடிக்கிறேன், காணிக்க எனக்கு 5000 ரூபாய் கொடுக்கிறாரு. எப்படி இருக்கும்? கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சீங்கன்னா உங்க பாக்கெட்டும் நிறையும், உங்க மனசும் நிறையும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில என்ன கிடையாது? ஊழியம் இல்ல, பேச்சுதான் இருக்குது. ஐயா பேச்சு தேவையில்லைங்க, பேச்சு தேவையில்லை. நான் பேசி என்ன பண்ண போறேன்? நான் இந்த அருமையான என்னது இங்க இருக்கிற இந்த பொண்ணை பத்தி பேசின என்ன செய்ய போறேன்? இந்த பையனை பத்தி பேசின என்ன செய்ய போறேன்? நான் பேச வேண்டிய யார் தெரியுமா? இயேசுவை பத்தி. அவரே. அல்லேலூயா. கேளுங்க, என்ன இந்த மாதிரி சூழ்நிலை இருந்து என்னை மாத்துங்கப்பா. இந்த மாதிரி சூழ்நிலையில இருந்து என்ன செய்யுங்க? மாத்துங்க. நான் பேசக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனா மறுபடியும் நான் சொல்றேன், செய்ய வேண்டாம் என்று நினைக்கிறத மறுபடியும் செய்யறேன்னு சொல்ற போல, பேசக்கூடாதுன்னு சொல்றத மறுபடியும் என்ன செய்யறேன்? பேசுறேன். அப்ப இருதயத்துக்குள்ளார என்ன நிறைஞ்சிருக்குது? வேதம் சொல்றது இருதயத்தின் நிறைவு. சொல்லுங்க, இருதயத்தின் நிறைவு. இங்க சகோதரர்கள் சொல்லுங்களேன், இருதயத்தின் நிறைவு. சொல்லுங்களேன், இருதயத்தின் நிறைவு. சொல்ல மாட்டீங்களா? இருதயத்தின் நிறைவு என்ன பேசும்? வாய் பேசுமா? இருதயத்தின் நிறைவு என்ன செய்யும்? வாய் பேசும். உங்க இருதயத்துல என்ன நிறைஞ்சிருக்குது? இருதயத்துல நிறைஞ்சிருந்தா, கர்த்தர் தான் உங்க இருதயத்துல நிறைஞ்சிருக்கிறாருன்னா நல்லா கவனிங்க.
நல்ல கவனிங்க, அவரை பத்தி என்ன செய்ய முடியும்? அவர் சொன்னாரு, வானத்திலும் பூமியில எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால புறப்பட்டு போய் சகல ஜனங்களையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம் கொடுத்து எனக்கு என்ன செய்யுங்க. கடைசி வார்த்தை என்ன சொல்றாரு? நான் உங்களோடு கூட இருக்கிறேன். கடைசி வார்த்தை என்ன சொல்லுது? நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொல்றாரு. கர்த்தருடைய பிள்ளைகளே, யாரெல்லாம் சீசனாக நீங்க இருக்கிறீங்களோ அவங்க எல்லாரோடு கூட யார் தெரியுமா இருக்கிறார்? நம்ம ஏசப்பா இருக்கிறாரு. அல்லேலூயா. நம்மளோடு கூட அவர் இருக்கிறார். அவர் ஆமென் சொல்லுங்க, கையை தட்டி சொல்லுங்க. ஆமென், கையை தட்டி சொல்லுங்க. வாக்குத்தத்தம் சொல்லுகிறது, எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 37வது வசனத்திலே ஒரு வாக்குத்தத்தம் சொல்லுகிறது. வேதம் அழகாய் சொல்லுது. கடைசி பகுதியை வாசிங்க. எசேக்கியேல் 36:37 வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படிக்கு அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகுகிறது போல், நல்ல கவனிங்க, வேத வார்த்தை கவனிங்க, மந்தையை பெருக பண்ணுகிறது போல் அவர்களை மனிதனை பெருக பண்ணுவே. இந்த வாக்குத்தத்தம் இந்த திறந்த வாசல் சபையிலே சுதந்திரமாக மாறட்டும். தேவ பிள்ளைகள் எழும்பி சீசர்களாக எழும்பி ஒரு பெருக்கத்தை இந்த திருச்சபைக்கு கொண்டு வரட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க, ஒரு சகோதரர் ஒரு சகோதரி தாய் இவங்களை குறித்து நான் கொஞ்ச நேரம் அவங்களோட சம்பாஷணை பண்ணனா அவங்க பேச்சு 1 மணி நேரம் அவங்க கூட பேசினாலும் ஒரு வார்த்தை கூட இயேசுவை பத்தி இருக்க மாட்டேங்குது. ஒரு வார்த்தை கூட என்ன செய்ய மாட்டேங்குது? இயேசுவை பத்தி இருக்க மாட்டேங்குது. அப்ப இயேசுவை பத்தி தான் நம்ம வாயின் வார்த்தைகள் என்ன செய்யணும். சில நேரங்களிலே சில விசுவாசிகளை நான் பார்க்கிறேன், அவங்களோடு கூட ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்றேன், ஒரு 1/4 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்றேன், ஒரு 10 நிமிஷம் அவங்களோடு கூட நான் அவங்களோட பேசுறேன். ஆனா அந்த 10 நிமிஷமோ அரை மணி நேரமோ 5 நிமிஷமோ அவங்க இயேசுவை பத்தி என்ன செய்ய மாட்டாங்க. உங்க உச்சரிப்பு எல்லாம் யாரா இருக்கணும்? இயேசு. சொல்லுங்க, சொல்லுங்க, இயேசு. அல்லேலூயா. இப்ப உங்களை பார்த்து நீங்க எதுக்காக சாவாம உயிரோடு இருக்கீங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? உங்களை பத்தி யாராவது கேக்குறாங்க. இப்ப நம்ம அருமையான தேவநீதியை பத்தி கேக்குறாங்க. தேவநீதி பிரதர், நீங்க சாவாம உயிரோடு இருக்கீங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவாரு? என்ன சொல்லுவீங்க நீங்க? என் பொண்ணை கட்டி கொடுக்கணும், என் பையனை கட்டி கொடுக்கணும், 2 பையன் வச்சிருக்கேன், கல்யாணம் பண்ணா அதை பார்த்துட்டு என்னது அப்புறம் 3 பேரையும் கட்டி கொடுத்துருவாரு. அப்புறம் கேட்போம் நம்ம, நீங்க எதுக்கு பிரதர் உயிரோடு இருக்கீங்க? பேரப்பிள்ளைய பார்க்க வேணாமா? பேரப்பிள்ளையும் பார்த்தாச்சு. இப்ப பேரப்பிள்ளைய பார்த்ததுக்கு அப்புறம் என்ன சொல்லுவான்? பேரப்பிள்ளைகளுக்கு ஒரு என்னது கல்யாணத்தை கட்டி கொடுத்தா அந்த பேரப்பிள்ளையோட கண்ணுல அப்படியே கப்பா. இதான ஸ்டேட்மெண்ட், இதான ஸ்டேட்மெண்ட். வேதம் சொல்லுகிறது, சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை நான் என்ன செய்வேன்? விவரிப்பேன். நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை என்ன செய்வேன்? விவரிப்பேன். எங்க இருக்குன்னு தெரியுமா? 118 17வது வசனத்தை பாருங்க. 118ஆம் சங்கீதத்துல நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். நீ சாகாம எதுக்கு தெரியுமா இருக்க? நம்ம சாகாம எதுக்கு தெரியுமா இருக்கிறோம்? கர்த்தருடைய செய்கைகளை என்னது விவரிக்கும்படியாக இந்த ஜீவனை கொடுத்திருக்கிறார், கதை பேசுறதுக்காக அல்ல. அல்லேலூயா. 118ஆம் சங்கீதத்திலே 17வது வசனத்தை வாசிங்க. நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை எல்லாம் நான் என்ன செய்வேன்? விவரிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. காலம் சென்றதான பாஸ்டர் MK சாம் சுந்தரம் ஐயா அவர்களுக்கு பைபாஸ் சர்ஜரி ஆபரேஷன் நடந்துச்சு. அவரு மரிச்சு போயிருவாரு அப்படிங்கிற காரியம் எல்லாருக்கும் தெரியும். அருமையான டிஜிஎஸ் அங்கிள் ஐயா அவர் அந்த பைபாஸ் சர்ஜரி ஆபரேஷன் நடக்கும்போது அவருக்காக பாரத்தோடு ஜெபிச்சார். ஏறக்குறைய ஒரு 3-4 மாதம் கழித்து அந்த ஆபரேஷன் எல்லாம் முடிஞ்சு சபையில வந்து பலிபீடத்துல நின்று அவர் பேசின வார்த்தை எழுதுறோமா? இந்த 118ஆம் சங்கீதத்திலே 17வது வசனத்தை சொன்னாரு, நான் சாகாமல் பிழைத்திருப்பது எதற்கு தெரியுமா? அவருடைய அதிசயங்களை அவருடைய செய்கைகளை விவரிக்கும்படியாக தேவன் இந்த ஜீவனை எனக்கு என்ன செய்திருக்கிறார்? தந்திருக்கிறார். உங்களுடைய குடும்பம் நிர்மூலமாகாமல் கர்த்தர் பாதுகாத்திருக்கிறாரு. உங்களை எந்த பலவீனமும் விடாதபடிக்கு காத்திருக்கிறாரு. எதற்காக அப்படின்னு கேட்டா, அவரை விவரித்து காண்பிப்பதற்காக. நான் சாகாமல் பிழைத்திருந்து அவருடைய செய்கைகளை என்ன செய்வேன்? விவரிப்பேன். அல்லேலூயா.
கர்த்தருடைய பிள்ளைகளே, சீசனானவன் என்ன தெரியுமா அவருடைய செயல்பாடு? கர்த்தரை குறித்தே விவரித்து சொல்லும்படியாக. ஹல்லேலூயா. நான் இயேசுவாலே பிடிக்கப்பட்டவர், அவர் ரத்தத்தாலே, நான் இயேசுவாலே பிடிக்கப்பட்டவர், அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டவர், எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமில்ல. சொல்லுங்க. ஓ, இப்பூமி சொந்தமில்ல, எல்லாம் என் இயேசு, எல்லாம் இயேசு, எல்லாம் இயேசு, எல்லாம் இயேசு, எல்லாம் பிள்ளை பிள்ளை பிள்ளை, எல்லாம் பேர பிள்ளை. என்னது நம்ம துணிப்பா எப்படி இருக்குது? சொல்ல முடியுமா? எல்லாமே என்னது? இயேசு இயேசுன்னு சொல்ல முடியுமா? ஐயா, வாயில என்னது? வாரத்துக்கு ஒரு முறையாவது யாருக்காவது ஒருத்தருக்கு சுவிசேஷத்தை சொல்லுங்க. கர்த்தர் உங்களை சீசராய் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் கர்த்தர் யாரா தெரிஞ்சிருக்கிறார்? உங்களை சீசராய் தெரிந்து கொண்டிருக்கிறார் அவர். அல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கையில வசனத்தெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க? கேட்க மாட்டாங்க. பிள்ளைகள்லாம் உங்க பிள்ளைங்களா நீங்க கவனிக்கணும். சபையில இருக்கிறாங்களா? வசனத்தை கேட்கிறாங்களா? இன்னைக்கு வரைக்கும் கூட வெளிநாட்டுல இருக்கிற பிள்ளைய கூட நாங்க இங்க நோண்டிக்கிட்டு இருக்கோம். பைபிள் படிச்சியா? ஆலயத்துக்கு போனியா? ஜெபம் பண்ணியா? என்ன செய்யற? இன்னைக்கு வரைக்கும் கூட என்னது? வயசு எத்தனை? 22 வயசு ஆகுது. 22 வயசு ஆகணும். இப்ப என்ன செய்யறோம்? பைபிள் படிச்சியா? வேதத்தை வாசியா? என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? ஊழியத்துக்கு போனியா? சபைக்கு போனியா? ஆராதிச்சியா? நீ என்ன பாட்டு பாடின? சபையில போனியா? நீ என்ன பாட்டு பாடின? இன்னைக்கு என்ன செஞ்ச? அப்படி சொல்லி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? நான் சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெருக்கத்தை கர்த்தர் கொண்டு வர நினைக்கிறார். உங்க பிள்ளைகளை கூட நீங்க என்ன செய்யணும்? சகல நல்லொழுக்கத்திலே நடத்த தெரியணும். நீங்க உங்க பிள்ளைகளை கவனிக்கணும். நீங்க உங்க பிள்ளைகளை என்ன செய்யறாங்கன்னு பார்க்கணும். நீங்க கர்த்தருடைய பெரிதான கிருபை உங்கள் வாழ்க்கையில மகிமைப்படுவதாக. இப்பொழுது அடுத்த வார்த்தை கவனிங்க. இன்னொரு பெருக்கத்தை குறித்து பார்க்கிறோம். அங்கே 16ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிங்களேன். 9ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 9:31 வாசிங்க. அப்போது யூதேயா, கலிலியா, சமாரியா நாடுகள் என்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து, நல்ல கவனிங்க, பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடு நடந்து பெருகின. நல்ல கவனிங்க. இந்த பெருக்கம் எதை குறித்து சொல்லப்பட்டிருக்குதுன்னா, ஆவிக்குரிய ரீதியில பக்தி வைராக்கியமுடைய ஒரு பெருக்கம். பக்தி வைராக்கியமுடைய ஒரு பெருக்கம். இப்ப தேவ பிள்ளைகள் நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? இந்த பெருக்கம் எதை குறித்து சொல்லப்பட்டிருக்குதுன்னா, ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாளுக்கு நாள் ஒரு growth. பக்தி விருத்தி அடைவதற்கு ஒரு பெருக்கம் நமக்கு என்ன செய்ய வேண்டும்? உண்டாக வேண்டும். ஆவிக்குரிய ஒரு பெருக்கம் என்ன செய்யணும்? உண்டாக வேண்டும். அதே பழைய பேச்சு, பழைய சுபாவம், பழைய பார்வை, பழைய நடக்கை அப்படி அல்ல. ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டும்? வளர்ந்து பெறுகிறவர்களாய் மாற வேண்டும். நல்லா கவனிச்சு பாருங்க. சவுல் ராஜாவுக்கு மன்னிக்க வேண்டும், தாவீது ராஜாவுக்கு சவுல் ராஜாவுடைய வஸ்திரத்தை எடுத்து அவர் என்ன செய்ய உடுத்தின போது அதை அவர் போட்டுக்கிட்டு நடந்து யுத்தம் பண்ண முடியாது அப்படி என்று சொல்லி அதை மறுபடியும் சவுல் ராஜா கையிலேயே கொடுத்தார் தாவீது. இப்போது அவர் கோலியாத்தை மேற்கொள்ளுகிறதுக்கு கவன்கல்லை எடுத்து என்ன செய்தாரு? மேற்கொண்டார். இப்பொழுது கர்த்தர் அவரை ராஜாவாக என்ன செய்தார்? மாற்றினார். அவரை ராஜாவாக மாற்றினார். அவரை கர்த்தர் உயர்த்தினார். இப்போதும் அதே தாவீது கவன்கள் எடுத்து அப்படி அடிச்சுக்கிட்டு இருந்தா, இப்ப ஊர்ல இருக்கிற எல்லாரும் பார்த்து என்ன செய்வான்? சிரிப்பான். ஏன் தெரியுமா? இப்ப அவனை யாராதரமா வச்சிருக்கிறாரு? ராஜாவா வச்சிருக்கிறாரு. இப்ப தாவீதுடைய அனுபவம் எப்படி தெரியுமா இருக்குது? கோலியாத்துடைய பட்டயத்தை என்ன செய்யறான்? கேட்டு வாங்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒரு வளர்ச்சி நமக்கு அவசியமாக இருக்கிறது. இன்னும் எத்தனையோ வருஷம் சபைக்கு வருது, ஜெபிக்க சொன்ன நீ ஜெபம் பண்ண சொன்னா என்னது? நீ ஜெபம் பாட்டு பாட சொன்னா நீ எல்லாம் பாட்டு பாட கூப்பிட்டுறாதீங்க. அரியல்ல இருந்து ஒரு அம்மா வந்துச்சு,
ஒரு நாள் தெரியாதனமா அந்த அம்மாவை போய், சிஸ்டர் நீங்க நல்லா பாடுறீங்களே, என்னோட கூட சேர்ந்து பாடும்போது கூட பாடினாங்க, நீங்க நல்லா குரலா இருக்கே பாடுறீங்களா, அத்தோட அந்த அம்மா சபைக்கே வரல. இன்னைக்கு வரைக்கும் வரல சபைக்கு. பாட்டுதான் பாட சொன்னா அந்த அம்மாவை. ஐயா, ஆண்டவர் இப்ப நம்மள ஆடு மேய்க்கிறத, தாவீதை ஆடு மேய்க்கிற நிலைமையில வைக்கல, ஆண்டவர் உயர்த்தி கொண்டே இருக்கிறாரு, உயர்த்தி கொண்டே இருக்கிறாரு. அப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கை ஜீவியம் நாம் ரட்சிக்கப்பட்ட நிலைமையில இல்லை. ஆண்டவர் நம்மை தொடர்ந்து என்ன செய்து கொண்டிருக்கிறார்? உயர்த்தி கொண்டு உயர்த்தி கொண்டு உயர்த்தி கொண்டிருக்கிறார். அப்படியெல்லாம் நாமும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் அனுதினமும் நாம் என்ன செய்ய வேண்டும்? வளர வேண்டும். அல்லேலூயா. நாம் என்ன செய்ய வேண்டும்? வளர வேண்டும். பாஸ்டர் மாத்திரம் தான் பிரசங்கம் பண்ணுவாரா? ஜான்சன் பிரதர் மாத்திரம் தான் பாட்டு பாடுவாரா? இல்ல இல்ல, கர்த்தர் உங்களையும் அந்த ஸ்தானத்துல நிறுத்தி அழகு பார்க்க ஆசைப்படுகிறார். கைகளை வெட்டி ஆமென் சொல்லலாமா? வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது பாருங்க, அங்க பாருங்க, பக்தி விருத்தி அடைந்து பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடு, பரிசுத்த ஆவியினுடைய இல்ல, அங்க பாருங்க, பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு. அல்லேலூயா. ரொம்ப ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா என்னது? சவுடாலா சபைக்கு வருவோம், சவுடாலா எந்திரிச்சு போவோம். பாஸ்டர் கூப்பிட்டா கூட அப்படி காதுல வாங்காத மாதிரி போவோம். ஐயா, வளர்ச்சி வரும்போது அதிலே ஒரு முதிர்ச்சி வரணும். என்ன வரணும்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே வளர வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, பயபக்தி என்னது? ஆண்டவர் உயர்த்த உயர்த்த உயர்த்த. நான் சொல்லுகிறேன், இப்போது நீங்கள் இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் உங்களை வைப்பாராக. அந்த நிலைமையில கூட ஆவிக்குரிய ஜீவியத்திலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? வளர வேண்டும். அதைத்தான் அந்த வசனம் சொல்லுகிறது. அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகள் எங்கோ சபைகள் சமாதானம் பெற்று அடைந்து. பக்தியே இல்லையே, காலத்தை பார்த்து எவ்வளோ காலமா இன்னும் ஞானசானம் எடு, வசனத்தை கேட்டு ஞானசானம் எடுக்காத விசுவாசியே இருக்குங்க. ஞானசானமே எடுக்கல இன்னும். உன் பக்தி என்னத்துக்கு? உன் பக்தி என்னத்துக்கு? நான் சொல்றேன், மனுஷனுக்காக தேவனுடைய நீதிகளை நீங்க தள்ளி போடுவாயானால் உன்னை போல பரிதபிக்கக்கூடிய ஒரு மனுஷன் இல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ கர்த்தர் கொடுத்த அழைப்பிலே சரியாக ஓடாதபடிக்கு மனுஷனுக்காக கால தாமதத்தை பண்ணி கொண்டிருப்பாயானால் உன்னை போல பரிதபிக்கக்கூடிய மனுஷன் யார்? ஆண்டவர் உங்களை பக்தி விருத்தி அடைய சொல்லுகிறார். 1/2 மணி நேரம் ஜெபிக்கிறியா? 1 மணி நேரம் ஜெபிக்க பழகு. 1 மணி நேரம் ஜெபிக்கிறியா? இன்னும் அதிக மணி நேரம் ஜெபத்தை என்ன செய்ய? பெருக்க ஆரம்பி. 1 அதிகாரம் படிக்கிறியா? 3 அதிகாரம் படி. 3 அதிகாரம் படிக்கிறியா? 6 அதிகாரம் படி. ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர ஆரம்பி. இல்ல இல்ல இல்ல, என்னுடைய நேச்சுரலுடைய என்னுடைய இயற்கையான சுபாவம் இதுதான். நான் சொல்றேன், இயற்கையான சுபாவத்தை மாற்றுவதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக பரிபூர்ணப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தை சற்று கவனிச்சு பாருங்க. அங்க சொல்லப்படுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடு நடந்து பெருகிற்று. அல்லேலூயா. அப்ப நம்ம ஜீவி என்ன செய்யணும்? மாறணும். பக்தி விருத்தியில பெருகணும். நம்ம பக்தி விருத்தியில என்ன செய்யணும்? பெருகணும். அதே பேச்சு, அல்ல இதே பேச்சு. ஒரு நான் அடிக்கடி இந்த வசனத்தை நான் இந்த காரியத்தை சொல்லுவேன். ஒரு அம்மா, ஹெலன் சொல்லி ஒரு அம்மா, அந்த அம்மா தெரியும், ஒரு சிலருக்கு தெரியும் சபையில. நான் மறுபடியும் இந்த காரியத்தை சொல்றேன். அந்த அம்மா நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்லா வேதம் வாசிக்குங்க, எந்த வசனத்தை கேட்டாலும் என்னது தானு பதில் சொன்னோம். நம்ம எலிமெண்டா சிஸ்டர் கூட தெரியும் அவங்கள. அவங்க என்கிட்ட ஒரு நாள் சொன்னாங்க, பாஸ்டர் கொஞ்சம் கோச்சிக்காதீங்க பாஸ்டர், நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் உங்கள்ட்ட சொல்லிக்கிறேன் அப்படின்னு. என்ன சிஸ்டர் அப்படி கேட்டேன் நான். பாஸ்டர், நானு சபைக்கு வந்தாலும் சரி, இல்ல எங்கேயாவது போனாலும் சரி, அங்க இருக்கிற 99 காரியம் என் கண்ணுக்கே தெரியாது. 99 நல்ல காரியம் இருக்கும், ஒன்னே ஒண்ணு மைனஸ் இருக்கும், அந்த மைனஸ் மட்டும் தான் என் கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு. புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஐயா, 99 நல்ல காரியம் இருக்கு, ஒண்ணு மட்டும் தான் என்ன செய்யுது அந்த அம்மாவுக்கு கண்ணுல தெரியுதான். நான் சொல்றேன், அந்த அம்மாவை ஆவியானவர் பயன்படுத்தல, அந்த அம்மாவை யார் பயன்படுத்துறா? பிசாசு பயன்படுத்துது. இப்ப நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியை பெற்று இருக்கிறோம். அவருக்கு ஏற்ற பயபக்தியோடு கூட ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஜீவிக்க வேண்டும். அல்லேலூயா.
ஒவ்வொரு நாளும் அவருக்கேற்ற பயபக்தியோடு கூட நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஜீவிக்க வேண்டும். கர்த்தர் எவ்வளவு அற்புதமாக இந்த உயர்வை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆவிக்குரிய ஜீவியம் வளர்ச்சி எப்படி தெரியுமா? அப்போ சொன்னீங்க, நான் வசனத்தை எடுக்க வேணாம், நேரம் இல்ல. ஆவிக்குரிய ஜீவியத்தினுடைய அனுபவம் என்னமா? அப்போ சொன்னீங்க, பவுல் முதல்ல அவரு ஆண்டவருடைய ஊழியத்தை பெற்ற போது அவர் சொன்னாரு, நான் அப்போஸ்தலர்கள் ஒருவனிலும் நான் என்னது குறைவுபட்டவன் அல்ல என்று சொன்னார். அப்போஸ்தலர்கள் ஒருவனிலும் நான் என்னது கிடையாது, குறைவு உள்ளவன் அல்ல அப்படி சொன்னாரு. அப்படி மாற நிமித்தினாரு. அடுத்து சொல்றாரு, அடுத்தது பாருங்க, கொஞ்ச காலம் டிராவல் பண்றாரு, மினிஸ்ட்ரியில கொஞ்ச காலம் டிராவல் பண்றாரு. அடுத்து சொல்றாரு, நான் அப்போஸ்தலர்களில் ஒருத்தருங்கிறாரு. நான் அப்போஸ்தலர்களில் ஒருத்தங்கிறாரு. அப்புறம் கொஞ்ச காலம் என்ன செய்யறாரு? டிராவல் பண்றாரு. அப்ப டிராவல் பண்ணும்போது சொல்றாரு, நான் பாவியிலும் பிரதான பாவி. இதான் நல்ல ஒரு growthங்க. ஸ்பிரிச்சுவல் growth இதான் நல்ல growth. அல்லேலூயா. எனக்கு நல்ல பிரசங்கம் பண்ண தெரியும் அப்படிலாம் இல்ல. நல்ல பிரசங்கம் பண்ண தெரிஞ்சாலும் அப்படியே அமைதியா உட்கார தெரியணும். தேவ பிள்ளைகளே, ஒரு சாட்சியை சொல்லுகிறேன் கவனிங்க. பாஸ்டர் எம்.கே. சாம் சுந்தரம் திடீரென்று ஜி சுந்தரத்தினால கடிந்து கொள்ளப்பட்டார். அவர் ஒரு பெரிய பரிசுத்தவான். ஜி சுந்தரம் ஐயாவை காட்டிலும் எம்.கே. சாம் சுந்தரம் ஐயா ரொம்ப ரொம்ப ரைச்சஸ் மேன். அவர் கடிந்து கொள்ளப்பட்டார். சபையில அப்படியே ஒரு மூலையில அவர் கடிந்து கொள்ளப்பட்ட சபையில பலிபீடத்துல உட்கார்ந்தவர் ஒரு மூலையில போய் உட்கார்ந்து இருக்கிறார். ரொம்ப நாளா அந்த மூலையிலே உட்கார்ந்து இருக்கிறாரு. ஆண்டவரே யார்கிட்ட பேசுறாரு? ஜி சுந்தரத்துல பேசுறாரு. அவரை என்ன தெரியுமா செய்யறாரு? எழுப்பி பிரசங்கம் பண்ண வைக்கிறாரு. அன்னைக்கு எழுப்பி பிரசங்கம் பண்ண வச்சா சபையே அப்படியே ஆவியில கிடுகிடுத்து போகுது. அப்படி தேவ பிள்ளைகளே, எனக்கு அது தெரியும் இது தெரியும் அப்படின்னு மாற நிமித்திர அனுபவம்லாம் இல்ல. எனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் யார் தெரியுமா? பாவிலும் பிரதான பாவி. ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, தாழ்மை வரும். ஒரு பக்தி விருத்தி அடையும் போது என்ன தெரியுமா வரும்? தாழ்மை வரும். பக்தி விருத்தி அடையும் போது என்ன வரும்? தாழ்மை வரும். பக்தி விருத்தி அடையும் போது என்ன வரும்? பரிசுத்தம் வரும். பக்தி விருத்தி அடையும் போது கீழ்ப்படிதல் வரும். அல்லேலூயா. பக்தி விருத்தி வாழணும்னு வச்சுங்களேன், நல்லா கவனிச்சுங்க, எதையுமே சகிக்க முடியாது. பக்தி விருத்தி, பக்தி இல்லைன்னா எதையுமே என்ன செய்ய முடியாது? சகிக்க முடியாது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு பெருக்கத்தை கர்த்தர் என்ன செய்யறாரு? சபைகளை பார்க்க விரும்புகிறார் அவர். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தையும் வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை 16:5 நான் முடிக்க விரும்புகிறேன். 16:5 கூட வாசிங்க. அதனாலே சபைகள் விசுவாசத்தில் சிறப்பட்டு, சபைகள் விசுவாசத்துல என்ன செய்ததா? சிறப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. நாளுக்கு நாள் என்ன செய்ததா? பெருகின. மேல் வசனத்தை கூட வாசிங்க சிஸ்டர். அவர்கள் பட்டணங்கள் தோறும் போகையில் எருசலேமில் இருக்கும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள். அல்லேலூயா. அவர்களுக்கு என்ன செய்தாங்களா? ஒப்புவித்தார்கள். அப்ப அதை எடுத்துக்கொண்டு என்ன செய்தாங்களாம்? எல்லா இடத்திலும் போய் என்ன செஞ்சாங்களாம்? கர்த்தரை பத்தி சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதனாலே சபையில என்ன செஞ்சிச்சு? விசுவாசம். அல்லேலூயா. நீங்களும் நானும் நல்ல கவனிங்க. ஒருத்தர் ஊழியத்துக்கு வரலையா, ரொம்ப கட்டாயப்படுத்தாதீங்க. நீங்க ஊழியம் செஞ்சு காட்டுங்க. அவங்களுக்கு ஒரு பயம் வரும். அவங்களுக்கு ஒரு பயம் வரும். ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, ஒரு அம்மா நான்சிங்கிற அம்மா அங்கேயே நடந்து ஊழியத்துக்கு வரும்போது இவங்க வீட்டுல இருந்து எட்டி பார்ப்பாங்களாம். ஐயோ, அந்த அம்மா நடந்தே ஊழியத்துக்கு வருது, நம்ம பக்கத்துல இருந்துட்டு நான் என்ன செய்ய முடியல, ஊழியம் செய்யணும்னு ஒரு பயம் வந்துச்சு. அண்ணன் எனக்கு பயம் வந்துச்சுன்னா அப்படி சொன்னிச்சு. அப்படித்தான் பக்தி என்ன செய்யும்? உணர்த்தப்படும். அப்ப நம்ம எல்லாம் என்ன செய்யணும்? செயல்பட ஆரம்பிக்கணும். எல்லாரும் எழுந்து நின்று சபை சீசர்களில் என்ன செய்ய ஆரம்பிக்க வேண்டும்? பெருக ஆரம்பிக்க வேண்டும். சபை பக்தி விருத்தியிலே பெருக ஆரம்பிக்க வேண்டும். கர்த்தர் அதை நம்மிடத்திலே விரும்புகிறார். அவர் எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா. ஷகதரியா தரபலவ கதரபலவ ஷகதரியா தரபலவ. ஓ ஹல்லேலூயா. எத்தனையோ ஆண்டு காலம் நான் இன்னும் அபிஷேகம் பெறல. எத்தனையோ ஆண்டு காலம் இன்னும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரை பார்த்து கேளுங்க. கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு ஆலயத்துல ஒரு பக்தியாய் கொஞ்ச நேரம் அமர முடியல. சாத்தான் என்ன பயன்படுத்தலாம். எந்திரிச்சு ஓட சொல்றான். செல்போனை திறந்து பார்க்க சொல்றான். செல்போனை சுவிட்ச் ஆஃப் பண்ண முடியாதபடிக்கு ஒரு அவலமான நிலைமை இருக்குது.
சில நேரத்துல ஆலயத்துல அப்படிப்பட்ட ஒரு அவலட்சணமான கிரியைகளை பார்க்கிறோம். சபை பக்தி விருத்தியிலே பெருக வேண்டும். சபை பக்தி விருத்தியிலே பெருக வேண்டும். சபை பெருக வேண்டுமானால் தனிப்பட்ட ஒவ்வொரு நபரும் பக்தி விருத்தியிலே பெருக வேண்டும். எல்லாரும் கண்களை மூடி கைகளை உயர்த்தி